கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, தேவன் நமக்கு மறுபடியுமாக நம்முடைய வாழ்நாட்கள் ஒரு நாளையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் நமக்கு சேர்த்து கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக சத்தியத்தின் மூலம் நம்மை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதரர் மூலமாக அவருடைய திட்டங்களையும் அவருடைய திட்டங்களின் ரகசியங்களையும் அதில் நமக்குரிய பங்கையும் அந்த பங்கை நிறைவேற்றுவதற்கு தேவையான குணலட்சணங்களையும் நாம் கற்றுக்கொள்ளும் வகையில் தேவன் நமக்கு கிருபை தந்து வழிநடத்தி வருகிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பு நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்து ஆரம்பிப்போம். நம்முடைய ஆரம்ப ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து எடுக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு முன்னெடுத்து வருகிறான். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இரக்கமுள்ள தந்தையே, மன உருக்கம் நிறைந்தவரே, தேவரே, கடந்து போன காலங்கள் முழுவதும் நீர் எங்களை எல்லாம் கண்ணை நீமை காப்பது போல காத்து வந்து சிந்திக்கிறப்பனே, இந்த ஒரு நாளையும் இந்த ஒரு பொழுதையும் தேவன் தான் நீர் கிருபையாக கொடுத்திருக்கிறப்பா. இப்பொழுதும் கூட இந்த நாளுக்குரிய சத்திய பாடத்தை எங்கள் அன்பு சகோதர வாயிலாக நாங்கள் கேட்டு அதன்படி வாழ வளர தேவன் தாமே எங்களுக்கு பரிசுத்தாவியை அளவில்லாமல் ஆசிரியக்க வேண்டுமாய் கூட இந்த நாங்கள் ஜெயிக்கிறோம். இந்த பாடத்தை நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு நல்ல ஞானத்தின் உங்களுடைய பரிசுத்தாவியை அளவில்லாமல் தந்து ஆசிரியக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெயிக்கிறோம்ப்பா. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் உறவோடு கொண்டு வெள்ளக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெயிக்கிறோம். இந்த சத்திய பாடத்தை எங்கே கேட்டுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவர் தாமே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு சென்று சேர தேவன் கிருபியாக வளர்த்து வேண்டுமாய் கூட ஜெயிக்கிறோம். மீதியான காலங்களும் வேலையோடும் சமூகத்தை தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். இந்த சிறிய வேண்டுதலை விண்ணப்பங்களை எங்களுடைய கர்த்தர் வச்சு நாக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கும் வேத பாடத்தின் தலைப்பு ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா என்ற தலைப்பின் கீழ் தேவ செய்தி கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சோர் ஆரோக்கியன் சுதன் பிரதன் அவர்களை அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகி தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் அவன் நமக்கு ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் தந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். தேவனுடைய மட்டில்லாத கிருபை இம்மட்டும் நம்மோடு இருந்து வந்தபடினால் சுகபல ஜீவனோடு காக்கப்பட்டு இந்த நாளிலும் ஒரு தெய்வீக சத்தியத்தை கேட்கும்படி ஒரே குடும்பமாய் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்காகவும் கிறிஸ்து இயேசு மூலமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவுக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். சகோதரர் சொன்ன வண்ணமாக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. அந்த ஆதார வசனத்தை ஒருமுறை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 17. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, புது சிருஷ்டி பாடத்துக்குள்ள கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சின்ன அனுபவம் பார்த்துட்டு கடந்து போகலாம். புது சிருஷ்டி தேவன் படைத்த எல்லா சிருஷ்டிகள்லையும் ஒரு தனித்தன்மை உடையது. தேவனுடைய சித்தத்தினால படைக்கப்பட்டிருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் இந்த பூமியில அது வளர்வதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தேவைப்படுகிறதா இருக்கு. ஆனால் அந்த புது சிருஷ்டி அந்த வழக்கத்திலிருந்து மாறுபட்டு அது வளர வேண்டுமென்றால் ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலைக்கு மத்தியில தான் வளர வேண்டியதா இருக்கு. இது தேவன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். ஸோ இந்த தீமை அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில, தீமை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற இந்த பூமியில இந்த புது சிருஷ்டி ஒவ்வொரு நாளும் தனக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆபத்துகளையும், எல்லா விதமான எதிர்ப்புகளையும், எல்லா விதமான உபத்திரவங்களையும், எல்லா விதமான பாதகங்களையும் என்ன பண்ணும்?
நாளுக்கு நாள் சந்திச்சு தான் ஆகணும். அதுலேருந்து ஒருபோதும் விடுபட முடியாது. அவ்வளோ பாதங்களுக்கு மத்தியில் நிலைத்திருந்து அது தன்னை காத்துக்கொள்ளவும் செய்யணும். அந்த புது சிருஷ்டி தன்னை காத்துக்கொள்ளவும் செய்யணும். அதே நேரத்தில் தனக்காக வைத்திருக்கிற இலக்கை, அந்த பூரண வளர்ச்சியை எட்டி பிடிக்கவும் செய்யணும். இதுவும் தேவனுடைய ஏற்பாடு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இருந்து கொண்டு அந்த புது சிருஷ்டி தன்னுடைய பூரண நிலையை எட்டி பிடிக்க என்ன செய்யணும் அப்படின்றது தான் அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த தீங்கு நாளில் ரட்சிப்பின் தலைச்சீராவை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். சரிங்களா? ஸோ இப்போ புது சிருஷ்டி தீங்கு நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உலகத்துக்கு கடைசி வரக்கூடிய தீங்கு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டிக்கு தீங்கு நாள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதை சுற்றி எப்படி இருக்கு, ஆபத்துகள், எதிர்ப்புகள், உபத்திரவங்கள். ஸோ இப்போ புது சிருஷ்டி தன்னுடைய ஒவ்வொரு தீங்கு நாளிலும் தனக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்த்து போராடி தெய்வ சத்தத்தை நிறைவேற்றுவ இந்த ரட்சணம் என்னும் தலைச்சீராவை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். தலைச்சீரா, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா. தலைச்சீரா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரீக்ல அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா பெரிகி பாலாயியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல அதை பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்னு போட்டிருக்கு. ஹெல்மெட், வேற எதுவுமே போடவே இல்லை, இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, அடர்த்தியான தோளினாலேயோ இல்லைன்னா வெண்கலத்தினாலேயோ செய்யப்பட்ட தலைக்கவசங்கள் என்ன பண்ணுவாங்க, அணிந்து கொள்வாங்க. ரோமானியர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைச்சீராக ஒரு தலைக்கவசத்தை அணிந்திருந்தாங்கன்னா இரும்பினால செய்யப்பட்ட ஒரு தலைக்கவசத்தை அணிஞ்சிருந்தாங்க. அது தலையை மட்டுமல்லாது கழுத்து, காது, கன்னம் அந்த பகுதிகளையும் சேர்த்து என்ன பண்ணும், பாதுகாக்கும் விதத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அமைப்பு செய்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலைச்சீராவை அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம வாசிச்ச ஆதார வசனத்தில் எபேசியர் 6:17 ரட்சணியம் என்னும் தலைச்சீரா அப்படின்னு சொல்லுகிறார். இதை 1 தெசலோனிக்கேயர் 5:8 நம்ம வாசிக்க வேண்டாம். வாசித்து பார்த்தோம்னு சொன்னோம்னா அதே தலைச்சீராவை என்ன சொல்லுகிறார், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை கூட நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். சரிங்களா? ஸோ இப்போ முதல் சபையோட தூதன் ரட்சிப்பின் நம்பிக்கை அப்படின்னு இந்த தலைச்சீராவை சொல்லுகிறார். கடைசி சபையுடைய தூதன் நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் இந்த தலைச்சீராவை கொடுத்து தன்னுடைய ஆர்டிக்கல்ல எழுத்துக்கள் எப்படி சொல்லுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டத்தை பாருங்க. தேவன் அனாதியா இருந்த காலம் முதற்கொண்டு யுகா யுக காலம் பாருங்க, சீர் பொருந்தின முழு உலக ஜனத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்பட்டு இருப்பார் நம்ம வாசிக்கிறோம். அந்த யுகா யுகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கு, பிரம்மாண்டமான. இந்த முழு பிரம்மாண்டமான திட்டத்திலையும் நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளை குறித்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுகிறார், இல்லைங்களா? அப்போ தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டத்தை குறித்தும் தேவனுடைய அந்த திட்டம் தேவனுடைய வார்த்தைகளால் நமக்கு சொல்லப்பட்டு அந்த வார்த்தைகளை குறித்தும் தேவனுடைய வழி நடத்துதலை குறித்தும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய நுண் அறிவு அப்படின்னு என்ன பண்ணுகிறார் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லுகிறார். திரும்ப ஒரு வருஷம் சொல்லணும்னு சொன்னோம்னா இந்த தலைச்சீராவை அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார் அப்படின்னா, தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டத்தை குறித்தும் அவருடைய தெய்வீக வார்த்தைகளை குறித்தும் அவருடைய வழி நடத்துதல்களை குறித்தும் நம்ம கிரகித்து புரிந்து கொள்ள வேண்டிய நுண்ணறிவு, ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இந்த அறிவு புது சிருஷ்டியோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டியோட வாழ்க்கை எந்த விதத்தில் அவசியமா இருக்கு, எவ்விதமான நன்மைகள் இந்த தலைச்சீராவினால ஒரு புது சிருஷ்டிக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து இந்த பாடத்தில் பார்க்கலாம். பாருங்க, தலைச்சீரானா என்னன்னு பார்த்தோம்னா தேவனுடைய தெய்வீக திட்டங்களை குறித்த தெய்வன் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னு அவருடைய வார்த்தைகளை குறித்த நுண்ணறிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த தலைச்சீரா யார் அணிய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா சோல்ஜர்ஸ், போர் வீரர்கள் மாத்திரம்தான் இந்த தலைச்சீராவை அணிய முடியும். ஒரு தேசத்துல அநேக ஜனங்கள் இருக்கலாம், ஆனா போர் வீரர்கள் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வகுப்பார், இல்லைங்களா? ஒரு சொற்ப ஜனங்கள் மாத்திரம்தான் இருப்பாங்க. அந்த போர் வீரர்கள் தான் தங்களுடைய ராஜாவுக்காகவும் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் என்ன பண்ணுவாங்க, போராடுவாங்க. ஸோ அப்படி போராடுகிற அந்த கேட்டகரி என்ன பண்ணுவாங்க, தலைச்சீராவை அணிந்து இருப்பார்கள். சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்தை சொல்லுகிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 3. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. பாருங்க, இது அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு மாத்திரம் எழுதல, நமக்கும் சேர்த்துதான் எழுதியிருக்கிறார், இல்லைங்களா? நம்மளையும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்,
ஒரு நல்ல போர் சேவகர், கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகர்னு சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வேலையை போர் சேவகருக்குரிய உங்களுடைய வேலையை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லுகிறார். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த போர் வீரர்கள் மாத்திரம்தான், எப்படி தேசத்துல இந்த சொற்ப ஜனங்கள் மாத்திரம்தான் தங்களுடைய ராஜாவுக்காகவும் தங்களுடைய ராஜ்யத்துக்காகவும் போர் புரியணும்னு நினைக்கிறாங்களோ, அதே போல இந்த சிலுவையின் போர் வீரர்கள் மாத்திரம்தான் தேவனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் போராடணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள். ஸோ வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸோ அதாவது கிறிஸ்தவர்களா இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனம் இந்த பூமியில் அநேகரா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனம் யாருங்க? சொற்ப ஜனங்க. இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவங்களா இருப்பாங்க, எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க? தேவனுக்காகவும் தேவனுடைய சித்தத்துக்காகவும் இந்த பூமியில வாழணும், போராடணும் அப்படின்ற எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. இந்த எண்ணத்தை வேதம் எப்படி சொல்லுதுன்னா புது சிருஷ்டி. பாருங்க, எல்லாருக்குள்ளாரையும் அந்த எண்ணம் இருப்பதில்லை, எல்லாருக்குள்ளாரையும் அப்படிப்பட்ட பக்குவம் இல்லை. ஒரு சொற்ப ஜனங்களுக்குள்ள மாத்திரம் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு. அதை வேதம் சொல்லுது புதிய சிந்தை, அதை வேதம் சொல்லுது புது சிருஷ்டி. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணத்துல தொடர்ந்து ஒரு புது சிருஷ்டி நிலைத்து இருந்தாதான் கிறிஸ்துவோட படையில போர் வீரன் சொல்லிட்டு தன்னுடைய ஸ்தானத்தை என்ன பண்ண முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும். கிறிஸ்துவோட படை குறிக்கிறது சபை வாய்ப்பு இல்லைங்களா? அப்போ சபை வாய்ப்புக்குள்ள ஒரு புது சிருஷ்டி போகணும்னா நான் கிறிஸ்துவோடைய போர் வீரன் அப்படின்ற ஒரு நினைவை எப்பொழுது என்ன பண்ணணும், தக்க வைத்துக் கொண்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த சிந்தையை, இந்த எண்ணத்தை, இந்த விதமான பக்குவத்தை காத்து கொள்வதற்காகத்தான் தேவன் ஒரு உபகரணம் கொடுக்கிறார். அதுதான் எப்படி, தலைச்சீரா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ நமக்குள்ள உருவான தெய்வ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு, தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு என்னது, தலைச்சீரா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டரலா ஒரு சோல்ஜர் அந்த ஹெல்மெட்டை அணிஞ்சிருந்தாருன்னா அந்த ஹெல்மெட்டுக்கு கீழே இல்லைன்னா அந்த ஹெல்மெட்டுக்குள்ள தலை எப்படி இருக்கும், சேஃபா பாதுகாப்பா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது அப்படி ஸ்பிரிச்சுவலா எடுத்தோம்னா, ஸ்பிரிச்சுவலா கிறிஸ்துவோட போர் வீரர்கள் தலைச்சீராக அணிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம், புதிய சிந்தை, அது என்னங்க, தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில பிரஸ்தாபிக்க வேண்டும், தேவ சித்தத்தை பாடுபட்டாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்துக்கு எது பாதுகாப்பு, தலைச்சீரா. தலைச்சீராவை குறித்து என்ன நம்ம பார்த்தோம், தேவனுடைய தெய்வீக திட்டங்களை கிரகித்து கொள்ளக்கூடிய தேவன் அவருடைய திவ்ய வார்த்தைகளால நம்ம வழி நடத்துகிறார், அதை கிரகித்து புரிந்து கொள்ளக்கூடிய நுண்ணறிவு. அப்ப பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் போர் வீரர்களுக்கு எது பாதுகாப்பு அப்படின்னா, தெய்வ சித்தம் செய்யணும்னு நமக்குள்ள எழும்புகிற அந்த வாஞ்சை, அந்த எண்ணம், அந்த புதிய சிந்தைக்கு தெய்வீக அறிவுக்கு கீழே எப்பொழுதும் கீழ்பட்டு இருப்பார்கள். ஆனால் அந்த புது சிருஷ்டி எப்போ எப்படி இருக்கும், சேஃபா இல்லைங்களா? ஒருவேளை அந்த எண்ணத்துக்கு கீழ்பட தவறும் பட்சத்தில் அந்த புதிய சிந்தை எப்படி இருக்காது, சேஃபா இருக்காது அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 4-5. ஸ்லைட்ல வராதுன்னு நினைக்கிறேன். 10வது அதிகாரம் வசனம் 4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவர்களாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளமாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுகிற எல்லா வேட்டுகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செயல்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், தேவ பலம் உள்ளவைகளா இருக்கு. இந்த தேவ பலம் உள்ள போர் ஆயுதத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுகிறார், புதிய சிந்தைக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான தர்க்கங்கள், மேட்டிமைகள் என்ன பண்ணுகிறார், கிறிஸ்துவுக்கு கீழே சிறைப்படுத்துகிறார். அப்ப பாத்தீங்கன்னா தலைச்சீராவை தேவ பலம் உள்ளதா இருக்குது. அந்த அறிவுக்கு கீழே புதிய சிந்தையை தாக்குகிற இப்படிப்பட்ட தாக்குதல்கள், அதாவது போராட்டம், தர்க்கம் அப்படின்ற விஷயத்தால என்ன பண்ணுகிறாங்க, புதிய சிந்தைக்கு கீழ்ப்படுத்துகிறார்கள், அதாவது தெய்வீக அறிவுக்கு கீழ்ப்படுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் பார்த்தோம் இல்லைங்களா? இதை இன்னையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில வசனங்கள் மூலமா சொல்லுகிறார். வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 9-10. அதற்கு முன்பதாக 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 14. ஜென்ம சுகமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து
நிதானிக்கப்படுகிறானால் அவைகளை அறிவும் மாட்டான். பாருங்க, வசனம் சொல்லுது ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ளான். யார் ஜென்ம சுபாவமான மனுஷன்? இவங்க ஏன் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ள முடியல? அறிந்து கொள்ள முடியாதா? அறிந்து கொள்ள விருப்பம் இல்லையா? இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக இன்னொரு வசனம் வாசிச்சோம்னா இந்த வசனத்துக்குரிய தெளிவு நமக்கு நல்லா கிடைக்கும். வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 9 மற்றும் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவனில் அன்பு கூறியவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இறுதியில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது. பாருங்க, இங்க வாசிக்கிறோம். ஒரு காலத்துல ஏற்கனவே நம்ம வாசிச்ச வசனப்படி நாம எப்படி இருந்தோம்? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனா இருந்தோம். தேவனுடைய ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ள முடியாத ஒரு கட்டத்துல இருந்தோம். பாருங்க, ஆனாலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் என்ன பண்ணுகிறார்? அவருடைய தெய்வீக பிரம்மாண்டமான திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி அந்த திட்டத்தில் நமக்கு வைத்திருக்கிற மகா உன்னதமான ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய ஆவினால நம்மோடு என்ன பண்ணார்? இடைப்பட்டார். இடைப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்த போது அவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய சத்திய வசனத்தினால நம்ம என்ன பண்ணார்? ஜெனிப்பித்தார். இல்லைங்களா? அப்ப ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்றது ஒரு பாகம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பாருங்க, அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. இல்லைங்களா? இப்ப நம்ம சொல்ல முடியுமா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை குறிக்கிறது அந்த புது சிருஷ்டியோட பூரணமான ஒரு வளர்ச்சி நிலை, பக்குவப்பட்ட ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலை. இல்லைங்களா? முன்னாடி பார்த்தோம், அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்த போது சத்திய வசனத்தால் நம்மளை என்ன பண்ணா? ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லலாம், நம்மளால சொல்ல முடியல. இது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் பாயிண்ட், பூரணமான ஒரு வளர்ச்சி நிலை. இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு புது சிருஷ்டி கருநிலையில உருவாக்கப்பட்டதிலிருந்து முழுமையாய் அதோடைய வளர்ச்சியை அடையும் வரைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் முடிய அதுக்குள்ள உருவான அந்த புதிய சிந்தையை தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும், தேவ சுத்தத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி ஆக வேண்டும் என்கிற சிந்தையை அது பாதுகாத்து கொள்ளணும்னா என்ன பண்ணி ஆகணும்? தலைச்சிறார். தன்னுடைய சொந்த அறிவுல ஒருபோதும் அந்த விஷயத்தை செய்து முடிக்க முடியாதுன்னு எப்பொழுதும் அந்த புதிய சிந்தை என்ன பண்ணிருக்கணும்? தெய்வீக அறிவுக்கு கீழ்பட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த தலைச்சீராவை என்ன அப்படின்னு பார்த்தோம், இதை யார் அணிய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். போர் வீரர்கள் மாத்திரம் தான் இதை அணிய முடியும் அப்படின்னு பார்த்தோம். இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு வெளிச்சத்தோடு கூட ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, பாருங்க, தேவன் ஒரு காலகட்டத்தில் நம்மோடு இடைப்பட்டார். அவருடைய ஆவினால் நமக்கு என்ன பண்ணா? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்தார். நம்ம கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்த போது அவருடைய சத்திய வசனத்தினால் நம்மை ஜெனிப்பித்தார். இல்லைங்களா? ஸோ அப்போ ஜெனிப்பிட்ட ப்ராசஸ்ல இருந்து அப்படியே இருந்து முழு வளர்ச்சி அடையும். இல்லைங்களா? அப்போ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அப்படின்னா அவங்களால ஏன் ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அவங்களோடும் தேவன் என்ன பண்ணுகிறார்? இடைப்படுகிறார். அவங்களோடும் தம்முடைய ஆவினால் இடைப்பட்டு தெய்வீக திட்டங்களை என்ன பண்ணுகிறார்? அறிவிக்கிறார். தெய்வீக திட்டத்தில் இப்படிப்பட்ட ரட்சிப்பின் சுவிசேஷம் இருக்கின்றது அவங்களுக்கு என்ன பண்றார்? உணர்த்துகிறார். ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? நம்ம கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்தது போல கேட்கவும் விசுவாசிக்கவும் கீழ்ப்படியும் மனதில்லாமல் இருக்கிறாங்க. இல்லைங்களா? சோ மனதில்லாமல் இருக்கிறபடினால அவங்களால என்ன பண்ண முடியல? சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்தல்னு ஒரு ப்ராசஸ்குள்ள போக முடியல. அவங்களால தேவனுடைய எந்த விஷயத்தை என்ன பண்ண முடியல? புரிந்து கொள்ள முடியவே இல்லை. இத அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 7. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, ஜென்ம சுபாவம் எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்னா அது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தையை குறித்து வேதம் சொல்லுது, அது தேவனுக்கு விரோதமா இருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இதே ஜென்ம சுபாவத்தை வேறு வார்த்தையில சொன்னோம்னா என்ன சொல்லலாம்? சுய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அறிவை உடைய ஜனங்கள். புரியுங்களா? அப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம சுபாவத்தை மாம்ச சிந்தைன்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா
சுய சித்தம் உடையவர்கள். அப்போ ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனுக்கு தேவன் எந்த விதத்துல தன்னுடைய தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜெனிப்பிக்கப்பட முடியவே முடியாது. அதனால தான் இவங்களை எப்படி சொல்றோம்னா தங்களுடைய தலைச்சீராவை அணிய முடியாத ஜனங்கள் இல்லைங்களா. ஸோ அவங்க தலைச்சீராவை அணிய முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு போர் வீரன் தலைச்சீராவை அணிந்த பிறகு, ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு, திரும்பவும் பழையபடி அந்த ஜென்ம சுபாவ நிலைக்கு, திரும்பவும் தன்னுடைய மாம்ச சிந்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு, திரும்பவும் தேவனுடைய சித்தத்தை விட்டு சுய சித்தத்தை செய்ய எப்பப்பெல்லாம் இறங்குறாரோ அப்பெல்லாம் அவர் என்ன பண்ணுகிறார், தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற தலைச்சீராவை கலட்டி வைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான விஷயத்துக்கு நேரம் என்ன பண்ணுகிறார், கடந்து போகிறார். அப்போ தலைச்சீராவை கலட்டி வைத்தா அவருக்கு பாதுகாப்பு ஒருபோதும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தலைச்சீரா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த தலைச்சீராவை யார் அணியணும்னு பார்த்தோம், போர் வீரர்கள். இந்த போர் வீரர்கள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டிக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அப்போ போர் வீரர்கள் கட்டாயம் தலைச்சீராவை அணிந்திருக்க வேண்டும். அணிந்திருக்கும் போதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புதிய சிந்தை, தேவனுக்காக செயல்படணும்னு சொல்லுகிற அந்த சிந்தை என்னன்னா காக்கப்பட்டு இருக்கும். காக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது அது தன்னுடைய வளர்ச்சி நிலையை எட்டும் அப்படின்றத பார்த்தோம் சரிங்களா. ஸோ இப்போ தலைச்சீராவை எப்போது அணிய வேண்டும், ஒரு சோல்ஜர் தலைச்சீராவை அணியணும்னு பார்த்தோம். அதை எப்போது அணிய வேண்டும், பேட்டில் ஃபீல்டில் இல்லைங்களா, யுத்த களத்தில் இருக்கும்போது ஒரு சோல்ஜர், ஒரு யுத்த வீரன் என்ன பண்ணும், தலைச்சீராவை அணிந்து இருக்கணும். மற்ற நேரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா ராஜாங்க அலுவலாய் அவர் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம், அந்த தலைச்சீராவை அணிந்து கொள்ளலாம். இந்த 2 வேலையை தவிர மற்ற வேலைகளில் அந்த சோல்ஜர் தன்னுடைய தலைச்சீராவை அணிந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு இல்லை. பாருங்க, யுத்த காலத்தில் இருக்கும்போது, அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாங்க அலுவலில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணும், தலைச்சீராவை அணியணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட கிறிஸ்துவின் போர் வீரர்கள்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஸோ நம்ம நடத்தக்கூடிய யுத்தம் ஃப்ளஷ்ல இல்லை, எப்படி இருக்கு, ஆவிக்குரிய யுத்தமா இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆவிக்குரிய போர் வீரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா எப்போதும் தம்முடைய தலைச்சீராவை என்ன பண்ணிருக்கணும், அணிந்திருக்கும். ஒருபோதும் அந்த தலைச்சீராவை என்ன பண்ணக்கூடாது, கலட்டவே கூடாது. ஏன் அப்படின்னா அறிமுகத்திலே நம்ம பார்த்தோம், புது சிருஷ்டிக்கு விரோதமா நாளுக்கு நாள் என்ன இருக்கு, ஒவ்வொரு நாளும் என்ன இருக்கு, எதிர்ப்புகள் இருக்கு, ஆபத்துகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு. சாதகமில்லாத சூழ்நிலை தான் அந்த ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும், கடந்து போயிட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இந்த தலைச்சீராவை ஒருவேளை கலட்ட முயற்சி பண்ணினால் அதோட பாதுகாப்பு ஒருபோது என்ன பண்ண முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. அப்போ ஆவிக்குரிய கிறிஸ்துவின் போர் வீரர்கள் எப்பொழுதும் தலைச்சீராவை என்ன பண்ணிருக்கணும், அணிந்து கொண்டு இருக்கணும். ஏன்னா அவங்களை சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் யுத்தமயமாகவே எப்பொழுதும் போர் மேகங்கள் சூழ்ந்த மாதிரியே இருக்கும். இந்த அறிவை பாருங்க, தேவனுடைய தலைச்சீரா, அதாவது தெய்வீக அறிவு, தெய்வீக வார்த்தைகள் நமக்கு காண்பிக்குது. சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. யூதாவுக்கு எழுதின நிருபம் வசனம் 3 வாசிக்கலாம். யூதா 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக. சொல்லப்படுது வசனம், உங்களுக்கு பரிசுத்தவான்களாக உங்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க என்ன பண்ணணும், போராட வேண்டும் இல்லைங்களா. அப்ப பாத்தீங்கன்னா புது சிருஷ்டி போராடித்தான் ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு வேத வசனம் நமக்கு காண்பிக்குது. இன்னொரு வசனம் கூட எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 12 வசனம் 24. யோவான் 12 வசனம் 24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இங்க கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையை காண்பிக்கிறார். பாருங்க, நிலம் உழுது பண்படுத்தப்பட்டு அதோட கடினத்தன்மையை இழந்திருந்தாலும், கடினத்தன்மை இழக்கிறதுக்காக தான் அதை என்ன பண்றாங்க, உழுது பண்படுத்துகிறாங்க. எவ்வளவுதான் அந்த நிலம் உழுது பண்படுத்தப்பட்டிருந்தாலும் அதுல விதைக்கப்பட்டிருக்கிற விதைக்கு அந்த நிலத்திலிருந்து முளைத்து எழும்புவதுன்றது ஒரு போராட்டம் இல்லைங்களா. எவ்வளவு பண்படுத்தப்பட்ட நிலத்துல ஒரு விதை விதைக்கப்பட்டாலும் அந்த விதை மண்ணோட மண்ணா மக்கி திரும்ப ஒரு புதிய ஜீவனா எழும்புறது, அதுக்கு ஒரு போராட்டம். இதை நம்ம புரிந்துக்கணும்னு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்ததே ஆகில் அது என்ன பண்ணும்,
பலன் கொடும். இல்லைங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 13. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. வசனம் மாறிடுச்சு. நான் வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 7:13 வாசிக்கலாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இடுக்கமான வாசல்களை பிரவேசிங்கள், கேட்டுக்க போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இல்லைங்களா? இது கூட ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை பிடிக்கும். எப்படி வேணா வாழலாம்னா அது விசாலமான வழி அடையாளப்படுது. இப்படித்தான் வாழ வேண்டும் சொல்லிட்டு ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த வசனம் கூட புது சிருஷ்டிக்கு முன்பதாக ஒரு போராட்டமான வாழ்க்கையை வைக்கப்பட்டிருக்குதுன்னு காண்பிக்குது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:22 28 வரைக்கும் வசனம் வாசிக்க வேண்டாம். இந்த வசனத்தோட விஷயத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. யாக்கோபு திரும்பி போகிறப்ப தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபு ஏசா எதிர்கொண்டு வருகிறான்னு சொல்லி அவரை ஃபேஸ் பண்ண பயந்து என்ன பண்ணுகிறார்? யாக்கோபு ஆற்றங்கரையில ராம் முழுவதும் தனக்கு எதிர்பட்ட தூதனோடு என்ன பண்ணுகிறார்? போராடுகிறார். அந்த போராடினது நிமித்தம் அந்த தூதர் அவருக்கு என்ன பேர் கொடுக்கிறார்? தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயேன்னு சொல்லி உன் பேர் இனி யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், ஃபாலோ கிளாஸ்ல கேட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்ட அந்த யாக்கோபுக்கு மாம்ச இஸ்ரேலுக்கு இஸ்ரேல்னு ஒரு புது பெயர் கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் எப்படி இருக்கணும்? ஸோ தேவனோட போர் செய்கிறவர்களாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. கட்டாயம் தனக்கு முன் வருகிற ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்த்து போராடி தெய்வ சுத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத என்ன பண்ணும்? புரிந்து கொள்ளணும். போராடக்கூடிய இயல்பு நமக்குள்ளே வரணும். அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த தலைச்சீரா போராடக்கூடிய இயல்பை, அந்த ஊக்கத்தை, அந்த உற்சாகத்தை நமக்குள்ள என்ன பண்ணுது? உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் வசனம் 12. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12வது வசனம், யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். வசனம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார். பலவந்தம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருக்குன்னா வயலன்ஸ். இல்லைங்களா? தாக்கப்படுதல், இல்லைன்னா தாக்குதலுக்கு உள்ளாகுதல், வன்முறைப்படுத்தப்படுதல். இல்லைங்களா? இது அப்படியே திருவிழுத்தில் வாசிச்சோம்னா பரலோக ராஜ்யம் தாக்கப்படுகிறது, தாக்குகிறவர்கள் அதை அடைந்து கொள்கிறார்கள் போட்டிருக்கு. இப்போ ஒரு கேள்வி, பரலோக ராஜ்யத்துக்காக அதாவது பிரயாசப்பட்ட ஜனங்களை பாப்பசி அதாவது போப்பு மார்க்கம் தாக்குச்சா இல்லைங்களா? மிகுந்த வன்முறைக்கு உட்படுத்தினாங்களா இல்லையா? அவங்க மேல தீமைகளை கட்டவிழ்த்து விட்டாங்களா இல்லையா? ஸோ இப்போ பரலோக ராஜ்யத்தை தாக்குன அவர்கள் ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டாங்களா? எப்படி பிடித்துக் கொண்டாங்க? ஸோ இப்போ வசனத்தை அப்படியே பரலோக ராஜ்யம் தாக்கப்படுகிறது, தாக்குகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள் திருவள்ளுவர் சொல்லுது. போப்பு மார்க்கம் பரலோக ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தாக்குனாங்க, வன்முறைக்கு உட்படுத்தினாங்க. இல்லைங்களா? அவங்க மேல வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டாங்க. ஆனா தாக்குனவங்க ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டாங்களா? இல்லை. அப்போ வசனத்தை நம்ம என்ன பண்ணும்? எப்படி புரிந்து கொள்ளலாம்னு சொன்னோம்னா, பரலோக ராஜ்யமும் ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஜனமும் தாக்குதலுக்கும் வன்முறைக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். இதை அறிந்து உணர்ந்து போராடி ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அதை என்ன பண்ணுகிறாங்க? அடைந்து கொள்ளுகிறாங்க. இப்போ பரலோக ராஜ்யம் ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஜனமும் தாக்குதலுக்கும் வன்முறைக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். இதை அறிந்து உணர்ந்து ஒருவேளை நம்ம போராடி ஜெயம் கொண்டோம்னு சொன்னோம்னா கட்டாயம் அந்த ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணலாம்? அடைந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்? புரிந்து கொள்ளலாம். அப்ப பாருங்க, இந்த ரட்சிப்பின் தலைச்சீரா அந்த தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டங்கள்
புது சிருஷ்டியை தேவன் எப்படி வளர்த்து கொண்டு வருகிறார் அப்படின்ற அறிவு அந்த புது சிருஷ்டியை என்ன பண்ணுது, எப்பொழுதும் போராட ஆயத்தமாக இருக்கணும். நம்மளை சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் போர் மேகங்கள் சூழ்ந்ததாக இருக்குன்ற ஒரு அறிவை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ அடுத்து ஒரு கேள்வி. முதல்ல தலைச்சீரான என்னன்னு பார்த்தோம், அதை யார் அணிந்திருக்கணும்னு பார்த்தோம். ஸோ எப்போ அணிந்திருக்கணும், எப்போதுமே அணிந்திருக்க வேண்டுமா அப்படின்றத பார்த்தோம். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, ஏன் அணிய வேண்டும்? தலைச்சீரா அணிந்தே ஆக வேண்டுமா? அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், தலைச்சீரா அணிவதனால் ஒரு யுத்த வீரனுக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா 2 பாகமாக பிரித்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன் தலைச்சீராவை அணியும்? இந்த தலைச்சீரா கட்டாயம் அணிய வேண்டிய அவசியம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். ஓசியா 4வது அதிகாரம் வசனம் 6. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாகிறபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாருங்க, வசனம் சொல்லுது, ஏன் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாயிர்கள். எந்த அறிவில்லாமையினால்? தேவனை குறித்து, அவருடைய தெய்வீக திட்டத்தை குறித்து, இந்த தெய்வீக திட்டத்துல தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய பங்கை குறித்து, இந்த பங்கை நிறைவேற்ற தேவன் எவ்விதமாக நம்மை வழி நடத்துகிறார் அப்படின்ற அறிவை குறித்து அறியாத ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க? சங்காரமாகிறார்கள் அப்படின்றத எப்படி பிடிக்கலாம், எப்படி புரிந்து கொள்ளலாம்? தெய்வ சுத்தம் செய்ய இயலாதவர்களாய் போகிறார். தேவன் கொடுத்திருக்கிற மிக உன்னதமான இந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள பாத்திரவான்களாக இல்லாது போகிறார்கள். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 8வது அதிகாரம் வசனம் 32. அடிக்கடி நம்முடைய பாடங்களை பயன்படுத்துகிற ஒரு வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். போருங்க, அப்ப பாத்தீங்கன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாகும். எந்த அளவுக்கு சத்திய அறிவு நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு பாவத்திலிருந்தும், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்தும், இதற்கு அதிகாரி ஆகிய பிசாசானவன்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? விடுதலை ஆக்கப்படும். அப்போ தலைச்சீரா ஏன் அணிய வேண்டும், அணிந்தே ஆக வேண்டுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் அணியணும். ஏன் அப்படின்னா அந்த அறிவு ஒருவேளை புதிய சிந்தைக்கு இல்லைன்னு சொன்னா, அந்த புதிய சிந்தை தேவனுடைய சுத்தம் செய்ய வேண்டும் என்று உருவாகின அந்த புதிய சிந்தை என்னாகும்? அவங்களுக்குள்ள இல்லாமல் போயிடும். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். தந்திரமா இந்த தேவனுக்காக வாழணுன்ற எண்ணத்தை நமக்குள்ள என்ன பண்ணிடுவான்? எடுத்துருவான். இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? ஆவினால் கரு நிலையில உருவாக்கப்பட்டிருக்க புது சுசி நமக்குள்ள என்ன ஆயிரும்? போதுமான வளர்ச்சி நிலை எட்டுவதற்கு முன்பதாகவே கரு சிதைந்து விடுவது போல என்ன ஆயிரும்? காணாமல் போய்விடும். ஸோ அப்போ தலைச்சீரா முக்கியம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தலைச்சீரா அணிவதனால் அந்த யுத்த வீரனுக்கு, போர் வீரனுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 நன்மைகள் நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஒரு தலைச்சீராவை அணிந்த போர் வீரன் தான் கிறிஸ்துவோட போர் வீரன் என்பதை உணர்ந்து கொள்கிறான். சீசத்துவத்துக்கு உரிய நிபந்தனைகள், கோட்பாடுகள் அவனுக்கு விளக்கப்படுகிறது இந்த தலைச்சீராவின் உதவியினால். ஒரு சீஷன் எந்த அளவுக்கு தன்னுடைய குருவுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்கிற அறிவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உணர்த்தப்படுது. இதை வேறு வார்த்தையில் சொன்னோம்னா, ஒரு புது சிருஷ்டிட்ட தேவன் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறார் அப்படின்ற விஷயத்தை இந்த தலைச்சீராவை அணிவதனால் நம்ம என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து 2வது என்ன ஒரு நன்மைகள் அப்படி பார்த்தீங்கன்னா, யுத்த காலத்தில் நிற்கும் போது எதிராளி மிகுந்த பலத்தோடு நம்மளை என்ன பண்ணுவான்? தாக்குவான். ஸோ இந்த தாக்குதலை சமாளித்து தெய்வ சத்தியத்தை செய்ய இந்த தலைச்சீரா நமக்கு என்னவா இருக்கு? அவசியமா இருக்குன்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த யுத்த களத்தில் போராடுகிற புது சிருஷ்டி இளைப்பாறுதலை கட்டாயம் அனுபவிக்கணும். மனசுல ஒரு சமாதானம் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? யுத்தம் பண்ற இடத்துல எப்படி சமாதானமா இருக்க முடியும் அப்படி நினைக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான அந்த தெய்வ சமாதானத்துல நிலைத்திருந்து அதை என்ன பண்ணணும்? தன்னுடைய போராட்டத்தை தொடரணும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னோம்னா, யுத்த காலத்துல கூட அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணணும்? தேவனை சார்ந்து தேவனுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள் இந்த தலைச்சீரா என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ முதலாவது பார்க்கலாம், சீசத்துவத்துக்குரிய தகுதிகள் என்ன, நிபந்தனைகள் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த தலைச்சீரா அந்த போர் வீரனுக்கு கற்றுக் கொடுக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, புது சிருஷ்டி என்ற பாடத்தை நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரோம். கடந்த வாரத்தில் சகோதரர் எடுத்திருப்பார் 6th வால்யூம்ல சாப்டர் 2வதுல பேஜ் நம்பர் 62, 63ல ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லுகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களும் தூதர்களும்
தேவனால சிருஷ்டிக்கப்பட்டாங்க. அவங்க சிருஷ்டிக்கப்பட்ட போதே எப்படி இருந்தாங்க? பரிபூர்ணமான ஒரு நிலையில. அந்த சிருஷ்டி எந்த அளவுக்கு பரிபூர்ணமா சிருஷ்டிக்கப்படுமோ அந்த அளவுக்கு பரிபூர்ணமாய் சிருஷ்டிக்கப்பட்டு இருந்தாங்க. சிருஷ்டிக்கப்பட்டு முடித்த பின்னரே அவருடைய ஜீவ நிலைக்கான தகுதிகளுக்கான சோதனைக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க? உட்படுத்தப்பட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். அவங்க சிருஷ்டிக்கும் போதே எப்படி இருந்தாங்கன்னா பரிபூர்ணமாய் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு பரிபூர்ணமாய் சிருஷ்டிக்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு பரிபூர்ணமாய் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. சிருஷ்டிக்கப்பட்ட பிறகுதான் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அந்த ஜீவ நிலைக்கு அவங்க பாத்திரமானவங்களா அப்படின்னு தேவன் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. ஒருவேளை அந்த சோதனையில அவங்க தவறினாலும், ஒருவேளை அவங்க அந்த சோதனையில தங்களுடைய தகுதியை நிரூபிக்க முடியாம தோற்று போனாலும் தேவன் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கார்? ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருந்தார். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குறப்ப இந்த விஷயம் நமக்கு நல்லா புரியும். ஆனா புது சிருஷ்டி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வரைமுறைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டதர். புது சிருஷ்டியை தேவன் சிருஷ்டிக்கும் போது பூரண வளர்ச்சி நிலையில சிருஷ்டித்தாரா? ஒருவேளை அப்படி தேவன் அதோட பரிபூர்ண நிலை என்ன, அந்த என் பாயிண்ட் என்ன? தெய்வீக சுபாவம் சொல்லப்படுது, தெய்வீக நிலைன்னு சொல்லப்படுது, அழியாமைன்னு சொல்லப்படுது. அந்த பூர்ண நிலையில ஒரு புது சிருஷ்டியை தேவன் சிருஷ்டித்து வைத்து அதற்கு பிறகு அந்த தெய்வீக நிலைக்கு தேவையான தகுதியை அந்த சிருஷ்டிட்ட தேவன் எதிர்பார்க்கும் போது அந்த சிருஷ்டி அதற்கான தகுதியை நிரூபிக்க தவறுமானால் எப்பேற்பட்ட குழப்பமான சூழ்நிலை. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. அதனாலதான் தேவன் புது சிருஷ்டி என்ன பண்ணுகிறாருன்னா கரு நிலையில உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த தெய்வீக இயல்புக்குள்ள வளரும்படி என்ன பண்ணுகிறார்? வைக்கிறார். வளர வளர அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணுது? சோதிக்கப்படுது. அட்லாஸ்ட் இந்த தெய்வீக இயல்புக்கு பாத்திரவான்கள்னு தேவனால உணர்ந்து கொண்ட பிறகு அது என்ன பண்ணுது? தன்னுடைய பூரண வளர்ச்சியை எட்டி பிடிக்கும் இல்லைங்களா? இப்ப எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டார் இல்லைங்களா? ஏதேன் தோட்டத்துல எப்படிப்பட்ட நிலையில சிருஷ்டிக்கப்பட்டார்? பரிபூர்ணமான அப்பளுக்கு இல்லாத ஒரு பரிபூர்ண ஜீவனில சிருஷ்டிக்கப்பட்டார் இல்லைங்களா? ஆனா அவருக்கான சோதனையில அவர் என்ன பண்ணார்? விழுந்து போனார். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய தகுதியை நிரூபிக்க முடியாம விழுந்து போனார். அந்த பரிபூர்ண ஜீவ நிலை அவர் என்ன பண்ண முடியல? தக்க வைத்துக் கொள்ள முடியல. ஆனா விழுந்து போன ஆதாமுக்கு என்ன பண்ணார்? தேவன் ஒரு மீட்பை வைத்திருந்தார் இல்லைங்களா? இதே சாத்தானை எடுத்துக்கொள்ளுங்க. சாத்தானை எப்போ படைக்கப்பட்டார்? காலம் கரெக்டா தெரியல. அவருக்கு முன்பதாக பேர் என்ன? லூசிஃபர் இல்லைங்களா? சோ அவரு பரிபூர்ண ஜீவ நிலைக்கு கொஞ்சம் மேல நித்திய ஜீவன் ஒரு நிலையில என்ன பண்ணார்? படைக்கப்பட்டார் இல்லைங்களா? சோ இந்த நித்திய ஜீவனு கூட மரணத்துக்கு உட்பட்டது இல்லைங்களா? இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் எப்படி இருக்கிறார்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து இன்றைக்கு அந்த ஜீவநிலைக்கு அப்பாற்பட்டவராய் ஒரு நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவராய் இருக்கிறார். கட்டாயம் ஒரு காலகட்டம் வரும்போது அவருடைய ஜீவன் அவற்றிருந்து பறித்து கொள்ளப்படும். தேவனால நியாயம் தீர்க்கப்பட்ட ஒரு குற்றவாளியா இருக்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவன் கூட மரணத்துக்கு உட்பட்டது. ஒருவேளை சாத்தான் அந்த அழியாமை சுபாவத்துல சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார், ஆனால் பிறகு அவர் தேவனோடு போராடக்கூடிய ஒரு நபராய் மாறி இருந்தார்னா அது காலங்காலமா எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதனால தான் தேவன் என்ன பண்ணுறார்? ஒரு புது சிருஷ்டியை கொஞ்சம் கொஞ்சமாய் கரு நிலையில உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் அது வளர்வதற்கு ஏற்புடைய சோதனைகளையும் வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களும் அதற்கு போஷித்து அதை வழி நடத்தி அந்த தெய்வீக நிலைக்கு ஏற்புடையவராக என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார். இதை புரிந்து கொள்ளணும். ஸோ இந்த தலைச்சீராக அறிந்திருக்கும் போது புது சிருஷ்டிக்கு, அதாவது ஒரு போர் வீரனுக்கு இந்த விஷயம் என்ன பண்ணிருக்கணும்? தெரிந்திருக்கும். தேவன் அந்த புது சிருஷ்டிட்ட எந்த அளவுக்கு ஒரு தரத்தை என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். எந்த விதமாய் உன்னதமாய் தன்னுடைய என்ன சொல்லணும் கேரக்டர் அவங்க என்ன பண்ணும்? உயர்த்தி கொள்ள வேண்டும். தேவன் நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாதுன்னு ஒரு திவ்ய நிலைக்கு தேவன் கொண்டு போக பிரயாசப்படுகிறார். இதை அந்த புது சிருஷ்டி புரிந்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? கட்டாயம் தலைச்சிறார். தேவனுடைய பிரம்மாண்டமான அந்த தெய்வீக திட்டத்தையும் அந்த திட்டத்தை நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய தெய்வீக வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகள் மூலமாய் நம்ம தேவன் வழிநடத்துகிறார் பாருங்க. இந்த வழிநடத்துதல் குறித்த அறிவையும் அந்த போர் வீரன் அந்த புது சிருஷ்டி ஒருவேளை அணிந்திருக்கும், ஆனால் கட்டாயம் தேவன் எதிர்பார்க்கிற இந்த ஸ்டாண்டர்டை இந்த தரத்தை என்ன பண்ணும்? அதனால புரிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியா இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒரு வசனம் நம்ம வாசிக்க வேண்டாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 3-5 வரை அந்த வசனத்தின் விஷயங்களை மாத்திரம் உங்கள் முன்பதாக சொல்லுகிறேன் பாருங்க. சிம்சோனுடைய தாய்க்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் வந்து என்ன பண்ணா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லுகிறார்.
அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கும். அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? திராட்சை ரசமும் மதுவும் குடியாமல் இருக்கணும். வேற எந்த ஒரு தீட்டுப்பட்ட விஷயங்களும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். பிறக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்றார்? அவங்கள மாதிரியே திராட்சை ரசமும் மதுவும் குடியாம இருக்கணும், தீட்டான எதையும் புசியாம இருக்கணும். அடிஷனலா ஒரு விஷயத்த சொல்லுகிறார். ஏன்னா பிறக்க போறது ஒரு ஆண் குழந்தைன்னு காட்டி என்ன சொல்லுகிறார்? தலையில சவரகன் கத்தி படக்கூடாதுன்னு சொல்றாரு. இது நசரேய வேதம் சொல்லுது இல்லைங்களா? இந்த நசரேய விரதத்தை நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் சிக்னிஃபைஸ் a full and complete consecration life அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ இந்த நசரேய விரதம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, முழுமையாய் ஒரு புது சிருஷ்டி தத்தம் செய்த ஒரு வாழ்க்கைக்கும் பிரதிஷ்டைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கைக்கும் அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப பாருங்க, அதே சிம்சோன், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அதே சிம்சோன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரதிஷ்டைக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கு பாதிப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தின் மேல தன்னுடைய மனதை என்ன பண்ணுகிறார்? பதிய விடுகிறார் இல்லைங்களா? இந்த பாதிப்பு அவர் எங்க கொண்டு போச்சு? இஸ்ரேலுக்கு ரட்சகர் ஒரு ஸ்தானத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணுச்சுன்னா, கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போச்சு இல்லைங்களா? ஸோ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து திரும்பவும் தேவனோட சீர்பொருந்தி அந்த பிரதிஷ்டைக்கு உட்பட்ட வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும் போது தேவன் மீண்டும் என்ன பண்ணுகிறார்? பலன் கொடுக்கிறார். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, ரட்சகண்ட ஸ்தானத்துல திரும்பவும் சிம்சோன் என்ன பண்ணுகிறார்? எடுத்து வைக்கிறார் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்த வாசிக்கும் போது, தெரிந்து கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது நமக்குள்ள என்ன தோணுது? நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, உடன்படிக்கை வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒருவேளை இந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்கு விரோதமாய், இந்த உடன்படிக்கை வாழ்க்கையை பாதிக்கும்படி ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல் நம்முடைய மனதை பதிய விடுவோமே ஆனால், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோமே ஆனால், கட்டாயம் நம்மளும் எப்படி பண்ணி இந்த முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவை தொடர்ந்து கிறிஸ்துவோடு கூட ரட்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? இழந்து போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி இந்த முக்கியமான விஷயத்தை நமக்கு என்ன பண்ணுன்னா அறிவிக்குது. இந்த தலைச்சீராவை அணிந்திருக்கும் போது அந்த புது சிருஷ்டிக்கு அந்த விஷயம் என்ன பண்ணுன்னா அறிவிக்கப்படுது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். யோவான் 3வது அதிகாரம் வசனம் 3. யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மிக தெளிவான உறுதியான ஒரு நிபந்தனையை ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். மறுபடியும் பிறத்தல் அப்படின்னா எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஆவியில பிறத்தல் இல்லைங்களா? ஸோ ஆவியில ஜனிப்பிக்கப்படுதல், அந்த நிலையில நிலைத்திருத்தல், அப்புறம் பிறகு என்னன்னா ஆவியிலே பிறத்தல் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்தை குறித்து கட்டாயம் ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணியிருக்கணும்? தெரிந்து வைத்திருக்கணும் இல்லைங்களா? ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இருந்தோம்னா நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்ற அறிவை பெற்றிருப்போம்னு சொன்னோம்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஒருபோது என்ன பண்ண மாட்டோம்? கீழே விழுக மாட்டோம். கரு நிலையில உருவான புது சிருஷ்டிவை எப்பாடுபட்டாவது வளர்த்து எடுத்து பிறக்கக்கூடிய நிலைக்கு நேரம் என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். ஆனா அந்த அறிவு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டாயம் அந்த புதிய சிந்தையை என்ன பண்ண முடியாது? காத்துக்கொள்ள முடியாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உவமையா சொன்னார் இல்லைங்களா? புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னி. அந்த புத்தி இல்லாத கன்னிகை எதனால மணவாளனோடு பிரவேசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இழந்து போனாங்க? பாத்திரம் வைத்திருந்தாங்க, பாத்திரத்துல போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்லை. இதை நம்ம எப்படி அடையாளப்படுத்துவோம்? அவங்களுக்கு போதுமான அளவுக்கு பரிசுத்தாவியை பெறாது இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கட்டாயம் இது உண்மைதான், மாற்று கருத்து எதுவுமே இல்லவே இல்லை இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ பொக்கிஷம் குறிக்குது புது சிருஷ்டி, மண்பாண்டம் குறிக்குது சரீரம் இல்லைங்களா? ஸோ அதை அப்படியே இது கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா, அவங்க தன்னுடைய சரீரத்துல என்ன பண்ணாங்க? தேவையான அளவுக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாது இருந்தாங்க அப்படின்னாங்க. நம்ம எப்படி அதை புரிந்து கொள்ளலாம்னா, பாருங்க, தெய்வீக இயல்புல ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாங்க, மாம்சத்துல இருந்தாலும் தெய்வீக இயல்புல அவங்க ஜெனிப்பிக்கப்பட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அந்த ஜெனிப்பித்தலுக்குள்ள நிலைத்திருக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க? விழுந்து போயிருக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல விழுந்தாங்கன்னு அவங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையிலேயே விழுந்துட்டாங்களா, இல்லை ஒருவேளை வளர்ச்சி நிலையில விழுந்தாங்களா, இல்லை வளர்ந்து பிறப்பு எடுக்கக்கூடிய அந்த நிலைமையில அவங்க விழுந்தாங்களான்னு அவங்க தான் என்ன பண்ணும் பார்க்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா ஆவில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவங்க விழுந்து போனபடியினால் அவங்க என்ன பண்ண முடியல? மணவாளனோடு கூட
பிரவேசிக்க முடியாதபடி கதவு அடைக்கப்பட்டது. இதைத்தான் கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா தலைச்சீரா ஒரு சோல்ஜருக்கு, ஒரு புது சிருஷ்டிக்கு சீசத்துவத்துக்கான கட்டளைகள், எதிர்பார்ப்புகள், நிபந்தனைகளை சொல்லுது. நிறைய விஷயம் நம்மளால பார்க்க முடியினாலும் சொற்ப விஷயத்த பார்த்து அடுத்த பாத்தீங்கன்னா இந்த தலைச்சீரா யுத்த காலத்துல அதை தாக்குற எதிராளிட்டு இருந்து என்ன பண்ணுதுன்னா பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புது சிருஷ்டி எப்படி இருக்கணும், கிறிஸ்துவின் போர் வீரர் எப்படி இருக்கணும், போராட ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்ற பார்த்தோம். இங்க என்ன விதமா பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு யுத்த வீரன் அவனுக்கு எதிராக போர் எடுக்கிற இன்னொரு யுத்த வீரனை எங்க தாக்க அதிகப்படியா பிரயாசப்படுறான்? தலையை. ஏன் தலையை தாக்கணும்னு ஆசைப்படுறாங்க? தலையில இருந்தா கமாண்ட் வரும் இல்லைங்களா? எப்படி யுத்தம் செய்யணுன்ற நெறிமுறைகள், கட்டளைகள் எங்கிருந்து வரும்? தலையில இருந்தா வரும். அதனால தலையை ஒருவேளை காயப்படுத்திட்டோம்னு சொன்னோம்னா அந்த போர் வீரன் என்ன ஆயிடுவாரு? நிலை குணர்ந்து போயிடுவாரு இல்லைங்களா? தடுமாறுவாரு. யுத்தத்துல இருந்து அவர் என்ன பண்ணுவார்? பின் வாங்குவார் இல்லைங்களா? இதே விஷயத்தை தான் சாத்தான் என்ன பண்ணுகிறார். நம்ம கிறிஸ்துவின் போர் வீரர்கள், நம்ம செய்கிற யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். நமக்கு எதிரே போராடுகிற போராளி எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? பயங்கர ஞானம் உள்ளவர் இல்லைங்களா? பயங்கரம் தந்திரமானவர். இவர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய புதிய சிந்தையை குறிவைத்தே என்ன பண்ணுவார்? தாக்குதல் நடத்துவார். அப்போ தலைச்சீராக நம்ம அணிந்திருப்போம்னு சொன்னோம்னா அந்த தெய்வீக அறிவுக்கு கீழே புதிய சித்தத்தை நம்ம வைத்திருப்போம்னு சொன்னோம்னா கட்டாயம் அவருடைய தாக்குதலை உணர்ந்து கொண்டு அதுல இருந்து என்ன பண்ணலாம்? தாக்கலாம். ஒருவேளை அந்த அறிவுக்கு கீழே நம்முடைய புதிய சித்தத்தை நம்ம ஒப்புவிக்கலாம்னு சொன்னோம்னா அவனுடைய தாக்குதலுக்கு உட்பட்டு காயப்படுத்தப்படுவோம். அந்த யுத்தத்திலிருந்து என்ன பண்ணுவோம்? பின்வாங்கணும். இது அந்த யுத்த வீரனுக்கு மிகுந்த தலைகுனிவையும் மிகுந்த இழப்பையும் உண்டு பண்ணி கொடுக்கும். வசந்த வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க, முதல் ஏவாளை ஏதேன் தோட்டத்துல வஞ்சித்து ஜெயம் கொண்டார். அதே போல 2ஆம் ஏவாளை வஞ்சிக்க முயற்சி பண்ணுகிறான். அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டாதான் அந்த தெய்வீக அறிவுக்கு இடம் கொடுத்து எப்படி தப்பிக்கணுன்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, எபேசியர் 6:17 நம்ம வசனம் வாசிச்சோம். ஆதார வசனம் ரட்சணியம் என்னும் தலைச்சு, அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து ஒரு வசனம் சொல்லுகிறார், ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைங்களா? இந்த ஆவியின் பட்டயத்தை வேதம் என்ன சொல்லுது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இல்லைங்களா? 2 பக்கம் அது எப்படி இருக்கும்? ஷார்ப்பா இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த பட்டயத்தை எப்படி எடுக்கணும்ன்ற அறிவு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கணும்? அதை எப்படி எடுத்து ஹேண்டில் பண்ணணுன்ற அறிவு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். ஒருவேளை அதை எப்படி எடுத்து பயன்படுத்துன்ற நாலேஜ் நமக்கு இல்லைன்னு சொன்னோம்னா அது கட்டாயம் என்ன பண்ணும்? நம்மளவே காயப்படுத்தும். நமக்கு முன்பதாக யாரா இருந்தாலும், நமக்கு முன்பாக நிற்கிறவர்கள் அது சகோதரர்களா இருந்தா கூட அது என்ன பண்ணும்? காயப்படுத்தும் இல்லைங்களா? ஸோ இப்போ பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதம் சொல்லுது. அந்த பட்டயத்தை எப்படி எடுத்து போராடணும், யாரோடு கூட போராட அந்த பட்டயத்தை பயன்படுத்தணுன்ற அறிவை எது சொல்லுது? தேவனுடைய வசனம் சொல்லுது. அதனால தலைச்சீராக அணிந்திருக்கும் போது அவருடைய தாக்குதல், தந்திரமாய் வஞ்சிக்க பார்க்கிறவனுடைய தாக்குதலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தப்பித்துக் கொள்ளலாம். இன்னொரு வசனம் கூட சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆவது அதிகாரம் வசனம் 39. அப்போஸ்தலர் 5:39 தேவனால் உண்டாயிருந்ததையானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். தேவனோடு கூட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள்னு அங்க வசனம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? இங்க 2 வகுப்பார் இருக்கிறாங்க. ஒருத்தர் அப்போஸ்தலர், ஒரு வகுப்பார். இன்னொரு வகுப்பார் யாருங்க? பரிசேயர், சதுசேயர், ஆலோசனை சங்கத்தார் இல்லைங்களா? அப்ப அப்போஸ்தலர் தேவனுடைய சார்பாக நிற்கிறவர்கள். இப்ப ஆலோசனை சங்கத்தார் தேவனுடைய சார்பாக நின்றவர்கள் ஒரு காலத்தில். ஆனா இப்போ தேவனுடைய சார்பாக நிற்கிறவங்களா? இல்லை. ஸோ தேவனுடைய ஏற்பாடு மாறி இருக்கின்ற விஷயத்தை அவங்க என்ன பண்ண முடியல? யூத யுகம் முடிஞ்சு சுவிசேஷ யுகம் தொடங்கி இருக்கு. இப்போ ரட்சிப்பு யார் வழியா இருக்கு? கிறிஸ்து இயேசுவின் வழியா இல்லைங்களா? நானே வழியும் சத்தியனும் ஜீவனுமாய் என்னாலே அல்லாமல் ஒருவனும். ஸோ இந்த ஏற்பாட்டை, இந்த அறிவை புரிந்து கொள்ள முடியாத ஜனங்களா இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க? தேவன் சார்பான இருக்கிற ஜனங்களை அவங்க என்ன பண்ணாங்க? எதிர்த்தாங்க இல்லைங்களா? ஸோ இங்க ஒரு அறிவாளியான ஒரு மனுஷன்
தேவனுடைய ஞானத்தினால நிறைந்த மனுஷன் சொல்லுகிறார், நீங்க அந்த மனுஷங்களை எதிர்க்கிறதுனால தேவனுடைய ஏற்பாட்டை எதிர்க்கிறீங்க. ஸோ தேவனுடைய ஏற்பாட்டுக்கு விரோதமாய் நீங்க என்ன பண்ணாதீங்க, போர் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம கூட இந்த தலைச்சீராவை அணிந்து இருக்கலன்னு சொன்னோம்னா, ப்ராப்பரான இந்த நாலேஜை பெற்றுக்கொள்ளன்னு சொன்னோம்னா, இந்த புதிய சிருஷ்டிவை தக்க வைத்துக் கொள்ளுகிற விஷயத்துல நம்முடைய பலியின் ஜீவிதத்துல தேவன் உருவாக்கின ஏற்பாட்டுகளுக்கு விரோதமாகவே, தேவன் சார்பா நிற்கிற மனிதர்களுக்கு விரோதமாகவே சாத்தானால் திசை திருப்பி விட கூடும். அந்த அபாயம் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 7. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இல்லைங்களா. ஸோ அப்போ நல்ல போராட்டம்னு சொன்னா கெட்ட போராட்டம்னு ஒன்று இருக்கு, நீதியுள்ள போராட்டம்னு சொன்னா அநீதி உள்ள போராட்டம்னு ஒன்று இருக்கு, தேவன் அங்கீகரிக்கக்கூடிய போராட்டம்னு ஒன்று சொன்னா தேவனால ரிஜெக்ட் பண்ணக்கூடிய போராட்டம் கூட ஒன்று இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும், எது நல்ல போராட்டம், எது நீதியுள்ள போராட்டம், எந்த போராட்டம் போராட்டினால் தேவனுடைய அங்கீகரிப்புக்குள்ளார வர முடியும், எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? தலைச்சீராவை, தேவனுடைய தெய்வீக திட்டங்களை, அவருடைய வார்த்தைகளை குறித்த அறிவை ஒருவேளை நம்ம பெற்றிருப்போமே ஆனால் எது நல்ல போராட்டம் நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அந்த போராட்டத்தில் நம்மளை உட்படுத்தி தேவன் எதிர்பார்க்கிற இலக்கை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். சரியா, அடுத்து 3வதா இந்த லட்சிப்பின் தலைச்சீராவை ஒரு சோல்ஜர், ஒரு புது சிருஷ்டி அணிந்திருப்பதனால் அவருக்கு உண்டாகக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்த களத்துல கூட ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சமாதானத்தை அனுபவித்து தேவனுக்குள்ள நிலைத்திருக்க செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ எபிரேயர் வசனம் வாசிக்க வேண்டாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா. பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தில் என்ன பண்றாங்க, வாக்குத்தத்த வசனமா அதை வைத்திருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு புது சிருஷ்டி தன்னை சூழ்ந்திருக்கிற எந்த யுத்த மயமான நேரத்திலையும் என்ன பண்ணிருக்கணும், எப்பவுமே தன்னுடைய எல்லாவற்றுக்காகவும் தேவனவே எதிர்பார்க்கிற ஒரு ஜனமா இருக்கும். அது என்ன விதமான போஷிப்பா இருக்கட்டும், ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய எந்த விதமான போஷிப்பாகட்டும், எந்த விதமான பாதுகாப்பாகட்டும், யார்கிட்ட எதிர்பார்க்கணும். ஸோ அதை இந்த ஒரே ஒரு வசனத்துல தேவன் காண்பிக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பிரத்யேகமா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். பாருங்க, புது சிருஷ்டி தன்னுடைய சொந்த அறிவிலையும் பலத்திலையும் எதிராளியோட போராடி ஜெயம் கொள்ள முடியாதுன்றது என்ன பண்ணியிருப்பாங்க, அறிந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தலைச்சீராவை அணிஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, தன்னுடைய சொந்த முயற்சியிலையும் தன்னுடைய சொந்த பலத்திலையும் தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த உன்னதமான அந்த ரட்சிப்பை அவங்களால சுதந்திரத்துக் கொள்ள முடியாது அப்படின்றது என்ன பண்ணியிருப்பாங்க, அறிந்திருப்பாங்க. அறிந்து அதற்காக யாரை சார்ந்திருப்பாங்க, தேவனை. இப்போ இந்த விளக்கத்தோடு கூட வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21 வசனம் 31. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வேறு விதத்தில் சொல்லுகிறார். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார் இல்லைங்களா. இதை தாவீதோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. கோலியாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்போது எதை எடுத்துக்கொண்டு போனார், சவுல் யுத்தத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவருக்கு மாட்டி விட்டு கையில ஈட்டி பட்டம் எல்லாத்தையும் கொடுத்து அவர் என்ன பண்ணார், நடந்து பார்த்து இது எனக்கு செட் ஆகலன்னு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு என்ன விஷயத்தை எடுத்துட்டு போனார், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால நான் கிட்ட வரேன் இல்லைங்களா. அப்போ விசுவாசத்தினால கோலியாத் அவர் என்ன பண்ணார், ஜெயம் கொண்டார் இல்லைங்களா. அப்போ யுத்தம் கர்த்தருடையது அப்படின்ற ஒரு உணர்வு, ஒரு அறிவு யாருக்கு இருக்கணும், யுத்தத்துல போராடுகிற புதிய சிருஷ்டிக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த புதிய சிந்தை அந்த தெய்வீக அறிவுக்கு கீழ்பட்டு இருக்குமானால் கட்டாயம் அது என்ன பண்ணும், யுத்தத்துல ஜெயம் கொள்ள தேவனவே நாடி காத்திருக்கும். இன்னொரு விஷயத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 19வது அதிகாரம் வசனம் 25 மற்றும் 26. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, இங்க இதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கல, கரெக்டா இந்த வசனத்தை மட்டும் எடுக்கலாம். சீசர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, யார் ரட்சிக்கப்படக்கூடும். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார், மனுஷனால் இது கூடாது, ஆனா யாருனால கூடும், தேவனால கூடும். அப்போ ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள மனுஷனால முடியாதுன்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும்னு சொல்லுகிறார் இல்லைங்களா. இதை கூட ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க,
பாவம் செய்து தேவ மகிமைவை இழந்து போனாங்க. இழந்த போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது? தாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம். இதை உணர்ந்தவங்க என்ன பண்ணாங்க? அத்தி இலைகளால தங்களுடைய நிர்வாணத்தை மறக்க அரை கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டாங்க இல்லைங்களா? சோ தேவன் அதை பார்க்கிறார். அது அவங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று உணர்ந்து என்ன பண்ணுகிறார்? தோளினால் உண்டாக்கப்பட்ட உடைகளை அவங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறார். அப்போ ஆதாம் தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க அத்தி இலைகளால இடைக்கச்சைகளை உண்டு பண்ணது எதுக்கு அடையாளமா இருக்கு? ரட்சிப்புக்கு ஏற்ற விதமா தன்னுடைய சொந்த முயற்சியில பிரயாசப்படுவதற்கு அடையாளமா இருக்கு. அதான் ஏசாயா 64 நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சோ இதை உணர்ந்தோம்னு சொன்னோம்னா கட்டாயம் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவமாகிய நிர்வாணம் தோன்றக்கூடாதபடிக்கு அத்தி இலைகளால நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மறைத்துக் கொள்ள மாட்டோம். தேவன் கொடுத்த தோல் உடை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலி மரணம் இல்லைங்களா? சோ அந்த விசுவாச நிலைத்திருந்து நீதிமான நிலை நிற்பும் தொடர்ந்து பரிசுத்தவானாய் மாற்றப்படுவோம் இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கூட எங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியுது? தலைச்சீரா இருக்கும் போது கட்டாயம் அந்த புதிய சிந்தை இந்த விஷயத்தை அறிந்து கொள்ளுது. இன்னொரு விஷயத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் வசனம் 28 மற்றும் 29. யோவான் 10வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. பாருங்க, சில விஷயங்களை மாத்திரம் இந்த வருஷத்துல புரிந்து கொள்ளும். பாருங்க, நான் அவைகளுக்கு என்ன பண்ணுகிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளை என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் முடியாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார், என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார், அவர் தான் எனக்கு இந்த ஆடுகளை கொடுத்திருக்கிறார், அவருடைய கரத்திலிருந்தும் ஒருவனாலும் உங்களை என்ன பண்ண முடியாது? பறித்துக் கொள்ள முடியாது. அப்ப பார்த்தீங்கன்னா இந்த அறிவுக்கு கீழே தெய்வீக சித்தம் செய்யணும்னு சொல்லுகிற வாஞ்சைவை நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னோம்னா எப்படியாவது அந்த புது சுசின்ற ஒரு வளர்ச்சி நிலையை எட்டி பிடிக்கணுன்ற ஒரு அந்த விஷயத்த இந்த அறிவுக்கு கீழே விசுவாசத்துக்கு கீழே நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னோம்னா கட்டாயம் நம்ம பயப்பட வேண்டியிருக்கா? ஒருபோதும் இல்லை. சேஃபா நம்முடைய பலியின் ஜீவிதத்தை என்ன பண்ணலாம்? கொண்டு போய் என்ன பண்ணலாம்? கட்டாயம் நம்முடைய இலக்கை எட்டி பிடிக்கலாம். அப்போ தலைச்சீரா என்ன பண்ணுது? நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் இல்லைங்களா? அப்போ 3 விஷயங்கள் தலைச்சீரா அணிகிற அந்த போர்ச்சேவனுக்கு 3 விதமான உண்மைகள், அதாவது நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசத்துவத்துக்கான கோட்பாடுகள், நிபந்தனைகள், தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு புது சிருஷ்டிட்ட எந்த அளவுக்கு உன்னதமா இருக்குன்றதை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. அடுத்த நன்மை அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா யுத்த களத்துல தந்திரமாய் போராடுகிற, இந்த யுத்த களத்துல இருந்து நம்மளை பின்வாங்க தந்திரமாய் போராடுகிற எதிராளியை சமாளிக்க உதவி செய்கிறது. அடுத்தபடியா என்ன பார்த்தோம்னா இந்த யுத்த காலத்துல இளைப்பாறுதலோடு திவ்ய சமாதானத்தோடு கூட தேவனில் நிலைத்திருக்கத்தக்க நமக்கு உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். கடைசியா நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். தலைச்சீரா பலமுள்ளதா இருக்கணும், பலவீனமாய் போய்விடக்கூடாது. அப்போ ஒரு சோல்ஜர் அணிஞ்சிருக்கிற தலைச்சீராவுடைய பலம் பலவீனம் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்றத ஒரு புது சிசி என்ன பண்ணும்? அதை அணிந்திருக்கிற போர் வீரன் கட்டாயம் அணிந்து கொள்ளும். இப்போ ஒரு சோல்ஜர் ஒரு பலவீனமான ஒரு உடைஞ்சு போன பாதுகாக்க திராணி இல்லாத ஒரு தலைச்சீராவை அணிஞ்சிருந்தாருன்னா அவருடைய தலை பாதுகாப்பா இருக்குமா? இல்லை. அப்ப கிறிஸ்துவின் போர் வீரர்கள் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிறவர்கள் பலவீனமான தலைச்சீராவை அணிந்திருந்தா அந்த தலைச்சீராவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற புதிய சிந்தை, புதிய சிருஷ்டி ஒருபோது என்ன பண்ண முடியாது? பாதுகாப்பா இருக்க முடியாது. பாதுகாப்பா இருக்க முடியலன்னா எப்படி தொடர்ந்து இந்த பலியின் ஜீவிதத்தில் நிலைத்திருந்து அதோடைய இலக்கை எட்டி பிடிக்க முடியும்? ஸோ இந்த பலம் பலவீனம் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 20. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20 வசனம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. வசனம் சொல்லுது பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டாயிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் நம்ம எப்படி அடையாளமா எடுத்துக்கிறோம்னு சொன்னோம்னா ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு விஷயம். அப்போ அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய விஷயம் நம்முடைய பேச்சில் அல்ல, அது எப்படி இருக்கு? நம்முடைய பலத்துல இருக்குன்னு சொல்லுகிறார். இந்த பலம் என்னன்னு அப்படி பார்த்தோம்னா நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லுகிறார், ஆவியினால் ஊழியம் செய்வதற்கு நாம் நம்முடைய சொந்த மாம்சத்திலிருந்து எந்த அளவுக்கு சுயாதீனமோ சுதந்திரமோ பெற்றிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய பலம். புரிந்து கொள்ள முடியுதா?
ஆவியினால நம்ம ஊழியம் செய்வதற்கு நம்முடைய சொந்த மாம்சத்திலிடமிருந்து எந்த அளவுக்கு சுதந்திரம் சுயாதீனம் நாம் பெற்றிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய பலத்தை நிர்ணயம் பண்ணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் என்ன பண்ணுறார் சொல்லுகிறார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்முடைய மாம்சத்தை, பழைய மனுஷனை, மாம்சிக இயல்புகளை புதிய சிருஷ்டிக்கு, புதிய சிந்தைக்கு, தெய்வீக இயல்புக்கு கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு புது சிருஷ்டி எப்படி இருக்கும்? பலமா. கட்டுப்படுத்த தவறும் பட்சத்தில் பலவீனமா, பலமும் பலவீனமும் பலமும் பலவீனமும் மாறி மாறியே இருந்துச்சுன்னா போராடவே முடியாது. பேட்டில் ஃபீல்ட்ல அவங்க என்ன பண்ணிடணும்? கட்டாயம் பின்வாங்கித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 13. ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம், மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இங்க கூட சொல்லப்பட்டிருக்கு, ஆவியினாலே சரீரத்தினுடைய செய்கைகளை அழித்தால். ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்கு சிந்தைன்னு கூட எடுத்துக்கலாம், அறிவுன்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ தேவனிடத்திலிருந்து பெற்று கொண்டிருக்கிற அந்த அறிவுக்கு எந்த அளவுக்கு நம்முடைய மாம்சீக சுபாவங்களை கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பலனுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய அறிவை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நம்முடைய புதிய சித்தத்தை பலப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பழைய சிஸ்டி என்னாகும்? பலவீனமாய் போகும். இந்த ப்ராசஸ் நமக்குள்ள நடக்கலைன்னா கட்டாயம் நம்முடைய தலைச்சீரா, ஒரு சோல்ஜர் அணிஞ்சிருக்கிற தலைச்சீரா எப்படி இருக்கும்? பலவீனமா இருக்கும். பலவீனமா இருக்கும்போது கட்டாயம் சாத்தானிடமிருந்து எதிரான தாக்குதல் இருந்தது ஒருபோது அவருக்கு பாதுகாப்பு இல்லை. கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் வசனம் 10. அதுல இருக்காது. 3வது அதிகாரம் வசனம் 10. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், தன்னை சிஸ்டருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே. பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க? தரித்துக் கொள்ளுங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டி இப்படிப்பட்ட உன்னதமான விஷயத்த தரித்து இருக்கும் போது கட்டாயம் அது எப்படி இருக்கு? பலன் உள்ளதா இருக்கு. இல்லைங்களா? இந்த சாயல் அப்படி நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா, தன்னை சிருஷ்டித்தவருக்கு ஒப்பான ஒரு சாயல். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா இருக்கிற புதிய மனுஷன். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா எண்டு பாயிண்ட். நம்ம ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த தருணம் இல்லை, இது எப்படி இருக்கு? எண்டு பாயிண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு நம்ம போகணும்னா கட்டாயம் நம்ம அணிந்து இருக்கிற தலைச்சரா எப்படி இருக்கணும்? பலம் உள்ளதா இருக்கணும். பலம் இல்லாததா இருந்தால் இந்த நிலைமைக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? போக முடியாது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கு தேவனுடைய கிருபையில பாடத்தோட முடிவுக்குள்ள கடந்து வரலாம். தலைச்சீரா, ரட்சணியம் என்னும் தலைச்சீரா அப்படின்னு பார்த்தோம். அதை நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி சொல்லுகிறான்? தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டங்களையும் அந்த திட்டத்தை விளக்கி சொல்லுகிற தெய்வீக வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகள் மூலமாய் நம்ம தெய்வனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி நடத்துதலையும் கிரகித்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அப்படின்னு பார்த்தோம். ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ இந்த தலைச்சீரா யார் அணிந்திருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ எப்போது அணிந்திருப்பாங்கன்னு பார்த்தோம். இந்த தலைச்சீரா அணிய வேண்டுமா, ஏன் அணிய வேண்டும் அப்படின்றத பார்த்தோம். இந்த தலைச்சீராவினால் ஒரு போர் வீரனுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகுதுன்னு பார்த்தோம். கடைசி என்ன பார்த்தோம்? தலைச்சீரா பலம் உள்ளதா இருக்கணும், வலு உள்ளதா இருக்கணும், எதிர்த்து வருகிற எல்லா போராட்டங்களையும் தாங்கக்கூடியதா இருக்குன்றதை பார்த்தோம். இல்லைங்களா? ஸோ கடைசியா 2 வசனத்தை வாசித்து இந்த நாளுக்குரிய பாடத்தை நிறைவு செய்யலாம். ரோமர் 13வது அதிகாரம் வசனம் 12. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். தலைச்சீராவை தரித்துக் கொள்ள கடவோம். இன்னொரு வசனம் சொல்லுது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 12. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணிக்கிறமாய் இருப்பார். விசுவாசத்தின், அதாவது அந்த தலைச்சீராவை அணிந்து கொண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம். தேவன் நமக்காக வைத்திருக்கிற இந்த நித்திய ஜீவன் என்ன பண்ணுவோம்? கற்றுக்கொள்ளும். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நித்திய ஜீவ பாதையில நம்ம வழிநடத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கே சதா காலங்களுக்கும் கிறிஸ்து இயேசு மூலமாய் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு புது சிருஷ்டிக்கு தேவையான ஆயுதங்களில் அவர் இன்னைக்கு எடுத்து நமக்கு சொன்ன தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வழக்கமாக ஹெல்மெட் எதுக்கு போட்டுக்கோன்னா தலையை காப்பாற்றுறதுக்கா? தவறான கருத்து. ஹெல்மெட் எதுக்கு போட்டுக்கணும்? உடம்பை காப்பாற்றணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க, தலையை தவிர வேற எங்கே அடிபட்டு இருந்தாலும் நாங்கள் காப்பாற்றிடுவாங்க. தலையில் அடிபட்டு இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்து. அப்போ தலைங்கிறது ஒட்டுமொத்த சரீரத்துக்கும் தேவையான கம்ப்ளீட் விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம் அது. அப்போ அதனால தான் மனுஷன் ரொம்ப அதிகமாக உடம்புல பாதுகாப்பதற்காக போட்டுக்கொள்ளக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். ஒரு வண்டி ஓட்டுறப்ப எடுத்துக்கோங்களேன். வண்டி ஓட்டுறப்ப கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு வண்டி ஓட்ட சொல்கிறாங்களா? கிடையாது. ஆனால் வண்டி ஓட்டும் போது எதை பாதுகாக்கணும்? தலையை. ஏன் தலைக்கு அடிபட்டு அடுத்து கை கால் இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ தலை ரொம்ப முக்கியம். அதே கருத்தை சத்தியத்தின்படி சகோதரர் இன்னைக்கு அருமையாக ரொம்ப சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா தலை அப்படிங்கிறது நிறைய இடத்துல வரும். பார்த்தீங்கன்னா பிதாவின் நாமம் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த அப்படின்னு இருக்கும். அவங்க தலையின் மேலே இந்த மாதிரி நாமங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தலை அப்படிங்கிறது ரெவலேஷனில் கூட, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட அடையாள பாஷையில் சொல்கிற எதை குறிக்கும் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சகோதரர் இன்னைக்கு சொன்னார். நம்முடைய ஞானத்தை தேவனுடைய ஞானத்தால் கவர் பண்ணுறது அதான் தலை. ஸோ தலைக்கு எது போட்டுக்கணும்? நம்ம இப்போ ஹெல்மெட்டு. ஸோ நம்முடைய ஞானம் தேவனுடைய ஞானத்தால் கவர் பண்ணப்பட்டிருந்தா ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய இலக்கை போய் ஈஸியாக அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி கருத்தை ரொம்ப அருமையாக இன்னைக்கு விளக்கங்களோட ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து சொன்னார். நமக்கு பாருங்க, பைபிளில் ஒரு வசனத்தை ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய ஆங்கிளில் படிக்கிறப்ப ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய வியூலையும் அது வித்தியாசமான ஒரு பொருளை கொடுக்குது. எல்லாமே ஒரு சரியான பொருளாகவும் இருக்கு, எல்லாமே நமக்கு தேவையான பொருளாகவும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் மூலம் நம்ம கண்டுபிடிச்சோம். சகோதரருக்கும் தேவனுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இணைய கீதங்கள் ஜூலை 18, லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இதற்கான விளக்கம், நாம் வேதத்தை ஆராய்கிறவர்களாய் கூர்ந்து கவனிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது நம்பிக்கையை குறித்து சந்தேகப்பட்டு கேட்கிற யாவருக்கும் ஏற்ற பதிலை காரண காரியத்தோடு கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் விளக்க முடியும். நம்முடைய திறமையின்படி வேத வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தேவ ஞானத்தினாலே தேவ சித்தப்படி சொல்லப்பட்ட கருத்தையை நாம் சொல்ல வேண்டும். தேவனுடைய பிரமாணம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நாம் அந்த அளவு பரிபூர்ணப்படவில்லை ஆயினும் நாம் இருதய சுத்தியோடு தேவ சித்தத்தின்படி தேவனு கேட்கும் வண்ணமாக எதையும் செய்ய வேண்டும். ஆவியின் கனிகளாகிய அருகுணங்கள் நம்மில் காணப்பட நாம் முயற்சி செய்வோமானால் அது தேவ பார்வையில் பாராட்டு பெறும். மற்ற மனிதருக்கு மாதிரியாக காணப்படும். நம்மிடம் எல்லா அறிவும் வைராக்கியமும் இருந்தும் கீழ்ப்படுதலின் ஆவி இல்லாமல் போனால் நம்மிடத்தில் அன்பின் ஆவி இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும். ஆகவே எல்லா தகுதியும் நம்மிடத்தில் உண்டாக திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அவைகளை காத்து அதன்படியே செய்கிறவர்களாகவும் இருந்தால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆமென். ஜெபத்துக்குள் கடன் செல்லலாம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து உமது பாதபடியாகிய பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்த்து இடது வலது சாயாமல் எங்களை வழிநடத்தி வரும் அன்பான பரமதகப்பனே, தேவரின் ஒவ்வொரு நாளும் உம்முடைய தெய்வீக கிருபையினால் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு சகோதரர் மூலமாக நீர் கொடுத்து நாங்கள் செல்லக்கூடிய வழி என்ன என்பதை எங்களுக்கு உணர்த்து வரக்கூடிய கிருபைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் எடுக்கிறோம் தகப்பனே. இந்த சத்தியங்களை கேட்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருந்த போதிலும் எங்களுடைய பாவங்களை உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலம் நீர் கழுவி ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிக்குட்படுத்தி உம்முடைய சத்திய வசனங்களை கேட்க கிருபை தந்திருக்கிறீர். இதற்கு திருப்பி செலுத்துவதற்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வதை தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே. நல்ல ஒரு அருமையான வாழ்க்கையை நாங்கள் அனைவரும் வாழ்வதற்கும் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் இருக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தாப்பனே. காலம் இன்னும் அதிக காலம் செல்ல போவதில்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம் தாப்பனே. எங்களுடைய ஓட்டத்தினுடைய முடிவில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் நாங்கள் விட்டு ஒழித்து விட்டு உம்மை பின்பற்றக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் சத்திய வசனத்தோடு நாங்கள் பயணித்து நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை பரத்திலிருந்து தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தாப்பனே. தேவரின் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தப்படி நாங்கள் கழிக்கவும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து இந்த பூமியில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சபையில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நேரத்தில் கெஞ்சுகிறோம் தாப்பனே. உம்முடைய தயவுள்ள சித்தப்படி அவர்களுக்கு தேவையான பூர்ண சுகத்தை நீர் தந்து உற்சாகத்தோடு ஒவ்வொருவரும் இந்த பூமியில் நற்கிரிகளை செய்ய கிருபை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தாப்பனே. மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அறிவதற்கு முன்னமே அறிந்து சமாதானமான காரியத்தை எங்களுக்கு முன்னமே கொடுத்து வருகிறீர் தாப்பனே. பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை சமாதானத்தோடு பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். சகோதர சகோதரிகள் அனைவரும் அமரவும். நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை சரியாக 8:30 மணிக்கு நாம் ஃபேஸ்புக் வாயிலாக சந்திக்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகள் தயாராக இருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த ஒரு விஷயம், திருப்பூர் சபையை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் இருதய சிகிச்சைக்காக வந்து அவர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சகோதரர் நல்லபடியாக பூர்ண சுகத்தோடு திருப்பூர் அவங்க இல்லத்துக்கு போயிட்டாரு. அவருடைய குடும்பத்தாருக்காகவும் அவருக்காகவும் கூடிய விரைவில் இன்னும் அதிகமாக உற்சாகமான ஊழியங்களை செய்வதற்கும் கிருபை தர வேண்டும் என்று உங்களுடைய அனுதின ஜெபங்களில் அவர்கள் கேட்டுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் குவிஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? நம்ம டெய்லி கோயம்புத்தூர் பைபிள் ஸ்டூடெண்ட் குரூப்ல போட்டிருந்த அந்த குவிஸ் ப்ரோக்ராம் நம்ம வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால இன்னைக்கு நைட் வந்து 10 to 11 நம்முடைய சகோதரர்கள் தயாராக இருக்கிறாங்க. போர்ஷன்ஸும் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. போர்ஷன்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் தயவு செஞ்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி போர்ஷன் கேட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் வந்து அதை யாராவது சகோதரர்கள் நீங்கள் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா இருக்க விஷயம் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்னைக்கு ஒரு வேளை நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை பாரு அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை மாற்றமாக நம்ம செஞ்சுட்டு நாம் இன்னும் இந்த ப்ரோக்ராமை தேவனுக்கு பிரியமான வழியில் நம்ம நடத்துவோம். ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க என்பதை கவனிக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. ஆகிய சகோதரர்கள் தயாராக இருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 8:30 நாம் ஃபேஸ்புக் வாயிலாக சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.